எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணும் பையனும் சிரித்து பேசிக்கிட்டா அது தப்பாக எடுத்துப்பீங்களா? சொல்லுங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருக்கலாம், ஒரு கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், ஒரு ரிலேட்டிவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக போகணும். அது என்ன குரூப் போட்டு பேசுகிறது, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்ட்டு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. அதனால் நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த ஒளிவு முறையும் இல்லை. நாங்கள் எப்பயும் போல் நார்மலாக இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நேருக்கு நேரம் சொல்லுங்கள். அது போய் அவர்கிட்ட சொல்லி அவங்க இந்த அம்மா கிட்ட சொல்லி ஏன் அதை பெருசுப்படுத்துறீங்க? சொல்லுங்கள். எங்களுக்குள்ள நல்ல ஒரு நண்பர்களாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதை யாரும் தயவு செஞ்சு கொச்சப்படுத்தி பேசாதீங்க. நேரில் பேச முடியல அப்படின்ட்டு முதுகு பின்னாடி ஒளிஞ்சு நின்று இந்த ஜாடை மடியாக அவங்க கிட்ட சொல்கிறது, உள்ளே வரவங்க கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக தானே அவங்க வேலை செய்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இவ்வளோ நாள் இருந்தாங்கல்ல, ஏன் அது உங்களுக்கு தப்பாக தான் தெரியுமா? சொல்லுங்கள். இதை நான் எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியும் எதை பற்றி பேசுகிற அப்படின்ட்டு. அதே போல் இத்தனை வருஷமாக உங்கள் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க. மூணாவது ஆள் ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் எப்படி அவங்கள தப்பாக கெஸ் பண்ணலாம்? நீங்கள் எப்படி அவங்கள போய் திட்டலாம்? அப்போ அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை அப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தவறான விஷயம். யாரையும் சார்ந்து பேசாதீங்க. உங்களோட வேலை என்னவோ அதை பாருங்கள், சரிங்களா? யாரோட மனசையும் புண்படுத்த இது வேறு லெவல் எங்கெங்கேயோ போகுது. புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.